1991 நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும்போது அந்நிய செலவாணிக்கு நம்மக்கிட்ட மிகப்பெரிய பணம் இல்லை, பணவீக்கத்தில் இருந்த நேரம். அந்த மாதிரி நேரத்தில் நம்மக்கிட்ட இருந்தக்கூடிய இறக்குமதி பொருட்கள், இந்தியாவுக்கு தேவையான பொருட்கள் வெறும் 3 வாரத்துக்கே இருந்துச்சு. அந்த மாதிரியான நேரத்தில் காங்கிரஸ் அரசு, நரசிம்மராவ் தலைமையிலான அந்த அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்கத்தை அடமானம் வச்சு இறக்குமதி பொருட்களை கொண்டு வந்து சேர்ந்துருக்கு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜக அரசு, நரேந்திர மோடியின் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, பணவீக்கம் 2.37% மட்டும்தான் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இந்தியாவை கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 2 வருஷத்துக்கு தேவையான இறக்குமதி பொருட்கள், ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய இறக்குமதி பொருட்கள் 2 வருஷத்துக்கு தேவையான பொருட்கள் இந்தியாவிட்ட இன்றைக்கி இருக்குது. இந்த கம்பாரிசனே சொல்லும் யார் பலம் வாய்ந்த அரசு இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் மக்களே, பணவீக்கத்தை கொடுத்த அந்நிய செலவாணியை குறைச்ச காங்கிரஸ் அரசு உங்களுக்கு வேணுமா? அந்நிய செலவாணியை அடுத்த 2 வருஷத்துக்கு கையிருப்பு வச்சுருக்கக்கூடிய பாஜக அரசு உங்களுக்கு வேணுமா? அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள். நன்றி.